என்ன சூடெல்லாம் அடிச்சு சத்தியம் பண்றீங்க? ஓட்டி கேட்க வந்தோம். நகை கடனை தள்ளுபடி செய்யறதா சொல்லி ஏமாத்திட்டு செய்தியா எங்க மோடி ஐயா தமிழ்நாட்டுல தொழில் தொடங்குறவங்களுக்கு அதிகப்படியான கடன் தந்திருக்காரு. அதுவும் பெண்களுக்கு 69%. நீங்க சூட ஏத்தி சத்தியம் பண்ணாலும் எங்க ஓட்டு மோடி ஐயாக்கு தான். போயிட்டு வாங்க. தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள். தொகுதிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தேன். திட்டங்களை பட்டியலிட்ட பாரிவேந்தர். பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் IJK கட்சி சார்பில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாரிவேந்தர் பல்வேறு இடங்களில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் பெரம்பலூர் தொகுதிக்கு உட்பட்ட வெள்ளானூர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட பாரிவேந்தருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், மத்திய அரசு வழங்கிய தொகுதி மேம்பாட்டு நிதியான 17 கோடி ரூபாயை முழுமையாக தொகுதிக்கு செலவு செய்து மக்களின் தேவைகளை நிவர்த்தி செய்ததாக தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் தாம் செய்த பணிகள், அமைச்சர்களை சந்தித்தது உள்ளிட்டவைகள் குறித்து புத்தகமாக வழங்கியிருப்பதாக பாரிவேந்தர் தெரிவித்தார். 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே போல வாக்கு கேட்டு வந்தேன். வந்த நேரத்தில் 6 லட்சம் வாக்குகளை அள்ளி தந்தீர்கள், வெற்றி பெற செய்தீர்கள். வெற்றி பெற செய்து மட்டுமல்ல, டெல்லிக்கு அனுப்பினீர்கள். டெல்லிக்கு சென்று பாராளுமன்றத்தில் பல முறை உங்களுக்காகவும் உங்கள் தேவைக்காகவும் உங்கள் தொகுதிக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்தேன். அது என்ன குரல் கொடுத்தேன், எதற்காக கொடுத்தேன், எத்தனை அமைச்சர்களை பார்த்தேன், எத்தனை முறை பாரத பிரதமரை பார்த்தேன் என்பதெல்லாம் கூட உங்களுக்கு புத்தகமாக போட்டு கொடுத்திருக்கிறேன். எல்லா வீட்டுக்கும் புத்தகம் வந்திருக்கோம், இல்லைன்னா இப்ப கிடைச்சிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். அதே போல மைய அரசு கொடுத்த அந்த 17 கோடி ரூபாயையும் எந்தெந்த ஊருக்கு என்ன கேட்டீர்களோ அதை முழுமையாக செய்து கொடுத்து அந்த செலவு கணக்கையும் காட்டி புத்தகத்துல வந்திருக்கு, பார்த்துக்கலாம். அது மட்டுமில்ல, இந்த ஊருக்கு கூட 7 லட்சத்துக்கு பஸ் ஸ்டாப் கட்டி கொடுத்திருக்கோம். அந்த நிதியிலிருந்து 8 லட்சத்துக்கு ஒரு வகுப்பறை பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்திருக்கோம். ஆமா, அதாவது காடுகள் அமைக்கன்னு சொல்லி 1 லட்சம், இதெல்லாம் அந்த நிதியிலிருந்து இது MP ஃபண்ட் இருந்து கொடுத்திருக்கோம். இது மாதிரிதான் ஒவ்வொரு ஊருக்கும் என்ன கேட்கறாங்களோ அது மாதிரி வரும். அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி 1200 மாணவர்கள் பெரம்பலூர் பாராளுமன்றத்தில் படிக்கிறார்கள். அதுல 1200 மாணவர்கள் இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து பொறுக்கி எடுத்து அந்த ஏழை மக்களுக்கு இன்றைக்கு படித்து முடித்து பட்டதாரியாக இருக்கிறார்கள். இந்த ஊர்ல கூட 3 பேர் படிச்சு பட்டதாரி ஆயிருக்காங்க. அதனால இந்த ஊர்ல இருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் பாத்தீங்கன்னா 3 பேர், 5 பேர், 7 பேர், 2 பேர் அப்படின்ட்டு இந்த பெரம்பலூருக்கு அத்தனை பாராளுமன்ற தொகுதியிலும் இருக்கிறார்கள். அந்த குடும்பம்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த குடும்பத்தை எல்லாம் படிப்பாங்களான்னு மற்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல இல்ல, இந்த குடும்பத்திலையும் படிக்க முடியும், பாரிவேந்தர் படிக்க வைத்தா என்ற பெருமையோடும் அதே போல பல பேர் வேலைக்கும் சென்று இருக்கிறார்கள். அவரெல்லாம் நிச்சயமாக வருங்காலத்தில் நல்ல ஒரு வெற்றி பெற்ற ஒரு பெண்களாக, ஆண்களாக பல பதவிகள் வந்து பொது சேவைக்கும் வந்து நான் செய்த அந்த சேவையை மறக்காமல் தொடர்ந்து எங்களோடு இருக்க அவளை அழைக்கிறேன்.